கடந்த காலகட்டம் என்ன ஆயிருக்கும்னா செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தது எனக்கு. அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் அதிகமாகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணிட்டேன் சார். நான் என் பணம்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு, எதுவுமே வரல. நான் திருப்பி இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிகிட்டு இருக்கேன். வந்த காசு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. போட்ட பணம்லாம் எனக்கு முதலீட்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கின்றது. ரிஷபராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பல தடவை பார்த்திருக்கோம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுமாரி தாய் உள்ளத்துடன் அத்துணை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு தயால குணம் ரிஷபராசிக்காரங்களிடம் இருக்கும். மற்றவங்களை கூட தமக்கு தீமை செய்வர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு உயரிய உள்ளம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை பெறக்கூடிய வருடமாகவே அமைகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைஞ்சு ஜென்மஸ்தானத்திற்கு வருகின்றார். ஜென்மத்திலே குரு வனவாசம் ஆச்சு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலனை அவர் கொடுப்பார். அதே மாதிரி இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நல்லா பார்த்தோம் அப்படின்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் அதே மாதிரி 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும், இவங்க 2 பேரும் ஒரு நல்ல இடத்துல வலிமையான இடத்துல இந்த வருடம் முழுவதுமா இருக்காங்க. அவங்க மாறவே போறது இல்லை. உங்களுக்கு 5ஆம் பாவத்துல தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி 11ஆம் பாவத்துல தான் கேதுவும் இருக்க போறார். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பிளஸ் இந்த வருடம். அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி, அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் ஞான மோட்சகாரகன், அதே மாதிரி ராகு பகவான் போககாரகன். நல்ல ஒரு சுகமாக இருக்கட்டும், வெளிநாடு போகிறதாக இருக்கட்டும், இடங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ப்பதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடுவது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் அவர் போகின்றார். இந்த சமயத்துல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துல திருமணம் ஆக வேண்டிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் குறிப்பாக ஜூன், ஜூலை இந்த மாசங்கள்ல அஸ்தமனம் ஆகின்றார். அந்த சமயத்துல கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்துல கவனத்துடன் இருப்பது மிக அவசியம். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக சிக்கனமான முறையிலே அந்த மேற்கூறிய சமயத்துல செலவு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாகத்தான் 10ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி வளம் பெறுவது பூர்வீக பாக்கியத்திலே, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பாக்கி இருந்தனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல தந்தையாரினுடைய ஆதரவு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். தந்தையார் உங்களுக்கு ஏதாவது சொத்து வச்சிருந்தார் அப்படின்னா அது உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இல்லைங்க தந்தையார் கடன் தான் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி பல நல்ல பலன்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு சனி பகவானினாலே ஏற்படுகின்றது. அதே மாதிரி ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன சுணக்கமான சூழ்நிலைகளை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இருந்த போதிலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால முன்னமே சொன்ன மாதிரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால ஒரு பெரிய நன்மைகளையும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதிலும் பல நன்மைகளை அவர் செய்கின்றார். அதனால வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே அருகம்பில் சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள். சங்கடஹர சதுர்த்தி தினத்திலே அவருக்கு பஞ்சாமிர்தம் போன்ற விஷயங்களுக்கு பழங்களை கொண்டு அவருக்கு ஆராதனை
பிரார்த்தனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவார். இந்த குரோதி வருடத்திலே ரிஷபராசிக்காரங்களுக்கு தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகப் பெருமானினுடைய ஆசீர்வாதத்தினாலே பரிபூர்ணமான பல நன்மைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ரிஷபராசியில் பிறந்த இளைஞர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அமோகமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த குரோதி வருடம். எதை வச்சு சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்குள்ளே குரு வராரு வருஷம் ஆரம்பத்திலேயே. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் குரு உங்களுக்கு நல்லதை பண்ண துவங்குவார். அதனால் இந்த வருட ஆரம்பமே முதல் 2 மாதங்கள் சற்று பதட்டத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா தைரியத்தை கொடுக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு செலவு சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு, எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும். ஆனால் அந்த பயத்தை போக்கக்கூடிய வகையில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். வருஷ கடைசியில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. திருமண வயசில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார புதிய துவக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் புதுசாக துவக்கத்தை சந்தித்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 9ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. எப்போ நாங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், இதை ஒன்று தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த வருஷம் முழு ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டு இந்த வருஷம் முழுவதுமே ஜாகிரதையாக இருக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பழைய சேமிப்புகள் உதவிகரமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் சேமிப்பு கரையுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கரையாது. சேமிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்ன்ட்டு நம்ம பாரத தேசத்தில் ஒரு காலத்தில் இந்த டயலாக் நிறைய வந்துட்டு இருக்கும். உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்ன்ட்டு சேவிங்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அரசாங்கமே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால, உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுதல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்கள் ராசியிலேருந்து. அதனால் உங்களால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இது எல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் புதிய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம், சொத்துக்கள் மூலமாக வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, இதுலேருந்து வருமானம் வருது, நான் ஏன் இந்த பணத்தை சும்மா ஐடலாக வச்சுக்கணும், இந்த இடத்துல இன்னொரு சொத்து வாங்கி போடலாம் அப்படின்ட்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் ரீதியாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சரி சார், நாங்கள் இந்தியாவில் இல்லை ஃபாரினில் இருக்கோன்னு, எங்களுக்கு இந்தியா திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த வாய்ப்பும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக ரிஷபராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய மனசில் என்ன நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான வளர்ச்சி அடைவார்கள். அதாவது இவங்க ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த குழந்தைகள், ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இத்தனை நாளாக ஃபாரினில் போய் படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க கூட இப்போ இந்தியாவுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் சனி இருக்கார். வருஷ கடைசியில் சனி பயிற்சி வரப்போகிறது. அதாவது பங்குனி மாதம் மார்ச் 29, 2025. இந்த பங்குனி மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மார்கழி மாதத்துலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான சூழ்நிலை அமைந்து கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024-25 குரோதி வருடங்கிறது குரோதி கிடையாது, இது வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும்.
இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க அதை அடுக்குமாடி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு மேலே மாடி கட்டுறதுக்கும் யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அனைத்து விதமான வளர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த வளர்ச்சி நிரந்தர வளர்ச்சியாக நீடித்த வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி சொல்லி கொடுத்த டீச்சர், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5வது வரைக்கும் சொல்லி கொடுத்த டீச்சர், இல்லை 10th நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த டீச்சர், அவங்கள தேடி போய் பாருங்கள். அவங்க எங்கேயோ கிராமத்தில் இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு செட்டு நல்ல ஒரு 4 செட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கௌரவம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் அடையும். அதே மாதிரி சித்தர்கள் இடத்துக்கு சித்தர்களுடைய ஜீவ சமாதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். தடைகள் அற்ற வாழ்க்கை அமையறதுக்கு இந்த சித்தர்களின் வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் ஒரு பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். நம்ம 2010 வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. ஃபாரினில் இருக்கவங்க நிறைய பேர் ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களே தெரிந்து கொள்ளலாம். இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இயற்கையாகவே என்னென்னா மற்றவங்களுக்கு உதவணும், நம்ம நல்ல வேலை செய்யணும், நல்ல சம்பாதிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை ஒரு அடுத்த நிலை கொண்டு வரணும், வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2024 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வருட காலம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். அதே போல் இந்த வருட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் வருட கிரகங்கள். இந்த வருட கிரகங்களை பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவுடைய பொசிஷனை வச்சு தான் இந்த வருடம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு மே மாதம் வர போகிறாரு. அதே போல் ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு மாற்றங்கள். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரீங்க. அந்த பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, ஒரு ஏஜில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ அந்த ஏஜில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்காதோ, இல்லை நம்ம எதாவது வேலை மாறினோம்னா நம்மளுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமான சம்பளம் கிடைக்காதோ, இல்லை நம்ம போகிற இடத்துல நம்மளை தகுதி குறைவாக நம்ம நடத்துவாங்களோட ஒரு எண்ணங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம அப்படியே சரி இதே சம்பளத்தில் இருப்போம், நம்ம ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோன்ற எண்ணங்கள் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் அந்த எண்ணங்கள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை. முதல்ல என்னென்னா, இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் மேஜராக இந்த குருவுடைய மாற்றங்கள் உங்களுடைய சிந்தனை சக்தியை ஆழப்படுத்தும். அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக பிளான் பண்ணி, இந்த கம்பெனியில் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் தரமாட்டாங்க, நம்ம நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம நல்ல வேலை செஞ்சால் கூட நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள், உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, நல்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால்
யாரெல்லாம் ரிஷபராசியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக 2024 ஏப்ரல் 14க்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்னா அது கிடச்சி அங்கேயே போய் வந்து பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரிஷபராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் கடந்த வருஷத்தில். கடந்த காலகட்டம் என்ன ஆயிருக்கும்னா, செலவுகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தது எனக்கு. அந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் அதிகமாகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணிட்டேன் சார். நான் என் பணம்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு, எதுவுமே வரல. நான் திருப்பி இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிகிட்டு இருக்கேன். வந்த காசு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. போட்ட பணம்லாம் எனக்கு முதலீட்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாமல் நிற்கிறேன்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் தொழிலில் வாய்ப்புகள் வரும். ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போவுமே என்னென்னா, அந்த வாய்ப்புகளுக்காகவே மட்டும்தான் காத்துட்ருப்பீங்க. என்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சவாலாக சந்திக்கக்கூடியது கடன் விஷயந்தான். அந்த கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா முதல்ல அந்த வாய்ப்பு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த வாய்ப்பை நோக்கி நகரும்பொழுது உங்களுடைய செயல்கள் மாறும்பொழுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கடந்த வருஷத்தில் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் குடும்பத்துக்காக என்ன செஞ்சாலும் கடைசியில் நீங்கள் எதுக்கு செஞ்ச, நீ இதுக்காக தானே செஞ்ச, நான் உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி சில பேச்சுக்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து, உங்களுடைய தம்பி தங்கச்சி அக்கா அண்ணங்கிட்டேருந்து, அதே கூட பிறந்தவங்க, அதே போல் உங்களுடைய மனைவி கணவன் மூலியமாக கூட சில பேருக்கு அந்த கஷ்டங்கள் நடந்திருக்கும். அதனால் ரொம்ப வெறுத்து போயிருப்பீங்க. நம்ம இவங்களுக்காக தானே செஞ்சோம், கடைசியில் நம்மளை வந்து இப்படி பேசிட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது உங்களுடைய நேரம் தான். ஏன்னா எல்லாருக்குமே எப்படி ஆகுதுன்னா, அந்த வாழ்க்கையில் நம்ம நேரம் சரியில்லாத போது தான் நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளுக்கு எதிரியாக மாறுறாங்க. அந்த நேரம் மாறினோன்னா என்னன்னா, அவங்களும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டு அவங்க கூட ரொம்ப சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை 2024ஆம் ஆண்டு இந்த பயிற்சி பலன்கள், இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான வருஷமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே அந்த குரு பகவான் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவுடைய எண்ணங்கள், குருவுடைய பலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சுபமான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள்லாம் தீர்ந்து நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா திருமணம் லேட் ஆகிட்ருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்கணும், என் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல சார், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பொண்ணு வரல, குடும்பத்தில் இருக்க தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணங்கள்னால என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவும் அந்த நேரம் வேறு சரியில்லாதனால ராசிக்கு 12ல் குருவும் ராகுவும் இருக்கும் பொழுது உங்களுடைய சில செயல்களில் தடுமாற்றங்கள் இருந்ததுனால அந்த தடுமாற்றத்தினால பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மனசு வருத்தப்பட்டு சில சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் சந்திச்சுட்டு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சிகரமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னா, பணத்தை ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க, அந்த இடம் விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, பிளாக் ஆகி ஒரு வீடு கட்டி விற்கலான்னு ஒரு ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த வீடை விற்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பண முடக்கங்கள் இருந்திருக்கும். அந்த முடக்கங்கள்லாம் தெளிவாகி தீர்ந்து உங்களுக்கு லாபகரமான வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசி மேலே குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் வரப்போகிறாங்க. அப்போ
உங்களுக்கான பட்டங்கள் பதவி, அந்த பட்டங்கள் பதவி எப்படி வரும்னா அரசாங்க வேலைகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கான இடம் மாற்றம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒத்து போக முடியாமல் அங்கே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வேலையாச்சு நம்ம விடவும் முடியாது, ஏன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, நான் தான் என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற சூழ்நிலைகள் ஒரு ஆண் ஜாதகராக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகராக இருந்தாலும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேலை மாற்றம், ஒரு இடம் மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நிறைய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள், ஒரு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானங்கள் எப்படிப்பட்டிருக்குன்னா, தேவையில்லாமல் உங்கள் பேரில் யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு என்கொயரி, தேவையில்லாத ஒரு மெமோலாம் சில பேர்லாம் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடந்த வருஷம் வந்திருக்கு. அந்த பிரச்சனைலாம் தீரும். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல கடந்த காலகட்டத்தில் ராகுவும் குருவும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு மனசை குழப்பிக்கிட்டு ஐயோ நம்மளுக்கு எல்லாம் போயிடும் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த எண்ணங்கள்லாம் தீர்ந்து நல்லா சிறப்பாக தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லாபங்கள் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் வேலை போயிடுச்சு, எனக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி மூடிட்டாங்க, வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க, இல்லை ஐயோ இந்தியா வர வேண்டியிருக்கு, எனக்கு 6 மாதம் தான் வீசா இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாட்டிலே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ணினா கூட கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆதாயம் உள்ள வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பேச்சு பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள், பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு சார், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், லோன் வாங்கியிருந்தேன், அந்த லோன் வந்து சரி கட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய பிஸ்னஸ் வளர்ச்சி இல்லை, எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அதை விற்கலான்னு போகும்போது அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு கேஸ் போட்டார், எங்கள் அண்ணனே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாரு. இந்த நிறைய பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2024ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீர்ந்து அதில் பூர்வீக சொத்தில் பணம் வந்து அந்த சொத்து வந்து அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்குலாம் இந்த வருஷம் அழகான ஒரு குழந்தை பேர் கிடச்சி ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள், ஏன்னா அந்த குழந்தை இல்லாதனால வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்கே போனாலும் பேசினாலும் குழந்தைய பற்றி கேட்குறாங்க, அதனாலே நான் வெளில போகிறதில்லன்று வீட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பேர் கிடச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். உங்களுக்கு டீட்டெயிலாக ஜாதகம் வேணும், தசாபுத்தி வேணும்னு கொண்டு 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலாக நான் ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. அந்த நோட்லேயும் எழுதி தரோம். நோட்டில் எழுதி தரத்துக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.